சொல்லவொன்னா துயரத்தோடு இருக்கும் இந்த தனுஷ்கோடியின் வரலாறை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கும் மக்களை, அவர்களின் கனவுகளை அன்று இரவு அடியோடு அழித்த அந்த இயற்கையின் பேரழிவை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உச்சபட்ச வேகத்தில் கடல் நீர், கடலுக்குள் தூக்கி வீசப்பட்ட ரயில், ஒரே இரவில் தனுஷ்கோடி அழிந்த கதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். வணக்கம் மக்களே, மகிமாவின் தமிழாற்றுப்படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். ஒரே ஓர் இரவில் நடந்த சம்பவங்கள் ஒட்டுமொத்த ஊரையும் புரட்டி போட்டது. அந்த இரவு டிசம்பர் 22, 1964 அன்று வந்தது. அந்தமான் கடலில் உருவான சிறு காற்றழுத்த தாழ்வு நிலை டிசம்பர் 19 அன்று புயலாக மாறியது. டிசம்பர் 21க்கு பிறகு மேற்கு நோக்கி ஒரே நேர்கோட்டில் கிட்டத்தட்ட 400 முதல் 550 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்தது. டிசம்பர் 22 அன்று புயல் தனுஷ்கோடியை அடைந்த நிலையில் 280 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் இருந்தது. அலைகளோ கிட்டத்தட்ட 7 மீட்டர் உயரம் வரை உயர்ந்து வந்தது. 7 மீட்டர் என்பது கிட்டத்தட்ட 23 அடி. கூரைகள் பீத்து எரியப்பட்டன. உச்சபட்ச வேகத்தில் ஊருக்குள் புகுந்த கடல் நீர் அனைத்தையும் சுருட்டி கொண்டு போய்விட்டது. வீடுகள், கோவில்கள், தேவாலயங்கள் என எதுவுமே மிச்சமில்லை. மறுநாள் காலை அனைத்தும் குப்பைகளாக சிதறி கிடந்தன. புயலின் கோரத்தை அறியாமல் அந்த வேளையில் தனுஷ்கோடியை நெருங்கிக் கொண்டிருந்தது பாம்பன் தனுஷ்கோடி பேசஞ்சர் ரயில். தண்டவாளத்தில் சென்று கொண்டிருந்த ரயில் தண்டவாளத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டு ரயிலில் இருந்த பயணிகளையும் கடலுக்குள் கொண்டு சென்றது. நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். மறுநாள் காலை உயிர் பிழைத்தவர்கள் கூட கண்ட முதல் காட்சி அடித்து செல்லப்பட்ட நீரில் மிதந்து வந்த சடலங்களையும் தான். எங்கும் மரண ஓலம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் கொடுக்க சிறிது கால தாமதமானது. தமிழ்நாட்டிலிருந்து துண்டிக்கப்பட்ட பகுதியாக மாறியது தனுஷ்கோடி. டிசம்பர் 22 நள்ளிரவு முதல் மறுநாள் டிசம்பர் 23 வரை அதிகாலை வரை ருத்ர தாண்டவமாடிய அந்த பெயரிடப்படாத புயல் தனுஷ்கோடி என்ற நகரத்தையே மூழ்கடித்தது. ஒரு மினி சுனாமியின் தாக்குதலுக்கு நிகரான அதன் அழிவுகளை தனுஷ்கோடியில் எஞ்சியிருக்கும் எச்சங்களே நமக்கு இன்றளவும் கூறுகின்றன. தமிழகத்தின் தென்கிழக்கு எல்லையான தனுஷ்கோடியே ஒன்றுமில்லாமலான கதையை செவி வழியில் நாம் அறிந்திருந்தாலும் அந்த பகுதியில் மட்டுமின்றி தமிழகத்தில் 80 வயதினரை கடந்த அனைவரும் கூறும் உண்மை கதைகளும் இருக்கின்றன. தனுஷ்கோடி அன்றைய காலத்தில் இந்தியா, இலங்கை இடையிலான வணிக தொடர்புக்கு மிகவும் முக்கிய துறைமுகமாக திகழ்ந்தது. தனுஷ்கோடிக்கு புராண ரீதியான கதைகளை வைத்து பெயர் காரணம் பலவற்றை கூறினாலும் தமிழகத்தின் தென்கிழக்கு கோடியில் உள்ள நிலமும் வங்கக்கடலும் இணைந்து கொள்ளும் அழகிய நெய்தல் நிலமான இடத்தை சங்க இலக்கியமான அகநானூரில் 70வது பாடல் கூறுகிறது. வெல்வேல் கௌரியர் தொன்முது கோடி முழங்கு இரும் பௌவம் இறங்கு முன்துறை. தொன்முது கோடி என குறிப்பிடுவது தனுஷ்கோடி ஆகும். காலப்போக்கில் தொன்முது என்ற அந்த வார்த்தை தான் தனுவாக மாறி தனுக்கோடி எனவும் தனுஷ்கோடி எனவும் மாறி இருக்க வாய்ப்புகள் உள்ளதாக வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் தெரிவிக்கின்றனர். இப்படி சங்கத்த காலத்திலிருந்து விளங்கிய ஊரானது தற்போது இடிபாடுகளின் சுவடுகள் நிறைந்த நகரமாய் உள்ளது. இதற்கு காரணம் அந்த புயல், அதுவும் சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய புயல், முதல் புயல். தனுஷ்கோடி ரயில் நிலையம், தேவாலயம், பள்ளிக்கூடம், மருத்துவமனை, தபால் நிலையம், பயணியர் தங்கும் விடுதின்னு கோயில், இந்த மாதிரி ஏராளமான பல கட்டடங்களோட கடந்த 1914ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வந்த சர்வதேச ரயில் பாதை உள்பட இந்த புயலுக்கு இரையாயின. ரயிலில் தனுஷ்கோடிக்கு சுற்றுலா வந்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள் எல்லாம் அந்த புயலில் சிக்கி ரயிலோட ரயிலாக மடிஞ்சு கடலோட போன கதை மறுநாள் எல்லாரும் வந்து பார்க்கும்போது தான் அந்த கோரத்தையே பார்த்து மனம் துயரத்தால் கனத்து அந்த காட்சிகளை பார்த்ததை வரலாறுகள் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றன. இன்றளவும் இன்றைய காலகட்டத்தில் அங்கே இருக்கிற எஞ்சி இருக்கிற அந்த செங்கல் சுவர்கள் தான் தனுஷ்கோடியோட வரலாறையே சொல்லி கொண்டு இருக்கிறது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சிறப்பான விஷயம் கூட சொல்லலாம், தனுஷ்கோடியுடைய சிறப்புகளில் இதுவும் ஒன்றுன்னு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது ரயில் நிலையம். அந்த ரயில் பாதையோடைய வரலாறை பற்றி நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி
சென்னை எழும்பூர் சொல்கிறோம் இல்லைங்களா, அன்று அந்த சென்னை எழும்பூரில் ரயில் டிக்கெட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, கடல் கடந்து கொழும்பு வரைக்கும் போகலாமா. ஆமாங்க, அது ஒரு வித்தியாசமான பயணம்னு சொல்கிறாங்க. ஏன்னா தனுஷ்கோடி வரைக்கும் ரயிலில் போய் அங்கேருந்து கப்பலில் தலைமன்னார் வரைக்கும் போய் அங்கேருந்து ரயிலில் கொழும்பு வரைக்கும் போவாங்களாம். இது ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தில் கடந்த 1914 தொடங்கிய அந்த ரயில் சேவையாகிய ரயில் போட் மெயில், இல்லைனா இந்தோ இலங்கை ரயில் சேவைன்னு சொல்லுவாங்க. இந்த ரயில் சேவையும் இந்த கோரமான புயலால் அடித்து செல்லப்பட்டது தான் இன்னும் ஒரு துயரமான வரலாற்று செய்தியாக இன்றும் பேசப்படுகிறது. இப்படி ஒரு வரலாற்று பின்னணியும் நிகழ்வுகளும் கொண்ட அந்த தனுஷ்கோடிக்கு நாங்கள் பிரயாணம் போயிருந்தோங்க. இப்போ அங்கேருந்து தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். வாங்க நாம் தனுஷ்கோடியை சுற்றி பார்ப்போம். போன வீடியோவில் ராமேஸ்வரத்துலேருந்து நாங்கள் எல்லாமே பார்த்தாச்சிங்க. பார்த்துட்டு அடுத்து தனுஷ்கோடி பிளான் பண்ணோம். தனுஷ்கோடி அங்கேருந்து அரிச்சல் முனை, ராமேஸ்வரத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அரிச்சல் முனை உள்ளது. அதுதான் இப்போ இந்தியாவுடைய கடைசி பாகமாக தனுஷ்கோடி அரிச்சல் முனை அப்படிங்கிறது ஒரே பகுதி. இந்த கடல் அரிப்பால் கடல் சூழ்ந்து அந்த நகரத்தை அழித்ததுனால, அந்த ஊர் அழித்ததுனால அந்த நகரத்துடைய கடைசி பாகமாகிய அது என்ன ஆச்சுன்னா, வளைவாக தண்ணி சூழ்ந்து அந்த மணல் பாகமெல்லாம் கடல் சூழ்ந்து அது ஒரு ஒரு வளைவு மாதிரி காட்சி அளிக்குதுங்க. அந்த அரிச்சல் முனை அங்கே போனோம். அந்த அரிச்சல் முனையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தனுஷ்கோடியை பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா 6 மணிக்கெல்லாமே எல்லாம் அரிச்சல் முனை தனுஷ்கோடி எல்லாமே யாரும் உள்ளே போகக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுறாங்க. ஏன்னா 6 மணிக்கு மேலே அங்கே கரண்ட்டு சப்ளையே கிடையாதுங்க. ஏன்னா அந்த 64 நடந்த அந்த பேரழிவுக்கு பிறகு நம்ம அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு, அந்த ஊரையே மக்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு ஊர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்கங்க. ஒரு தொழில் நகரமாக சிறப்பாக கொடிகட்டி பறந்த அந்த தனுஷ்கோடி இன்றைக்கி மக்களே வாழ தகுதி இல்லாத நகரமாக ஒரு பெயர் வாங்கிடுச்சு. இருந்தாலும் அந்த ஊரில் நிறைய பேர் அந்த காலத்தில் இருந்தவங்க பல குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. 6 மணியோடைய அந்த 6 மணி வர வரைக்கும் தான் அவங்க கடைலாம் அங்கங்கே கடைங்க இருக்குது. அந்த கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. 6 மணிக்கு மேலே எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் 4:30 மணி மேலே ஆயிடுச்சிங்களா, நேராக நாங்கள் சரி முதல்ல அரிச்சல் முனையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தனுஷ்கோடியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நேராக அரிச்சல் முனைக்கு போயிட்டோம். அங்கே போன உடனே எல்லாம் நின்று அங்கே எல்லாம் வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த கடல் வழியாக பார்க்கும்போது அந்த அலை நாங்கள் வண்டியில் போகும்போது நீங்கள் பார்க்கணும், இடது பக்கமாக பார்த்துட்டு அந்த கடல் அமைதியாக இருக்குதுங்க. வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா அதே கடல் கொந்தளிக்குது. அதாவது 2 கடலுக்கு நடுவில் அந்த சாலையில் தான் எல்லா போக்குவரத்துமே, அதில் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த கடல் இந்த சைடு அமைதியாக இருக்குது, அந்த சைடு அப்படியே அலை அடிச்சுது தூக்குது. இது என்ன இயற்கையோடைய விளையாட்டுனே தெரியல. அது எல்லாமே பார்த்துக்கிட்டு நாங்கள் அரிச்சல் முனைக்கு போயிட்டோம். போன உடனே அங்கே இருந்து எல்லாமே பார்த்தோம். நிறைய சுற்றுலா தலமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. காரு, பஸ்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த வியாபாரமெல்லாம் கூட ரொம்ப ஜரூராக நடந்துகிட்டு இருந்தது. முத்து சிப்பி மணி அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. அது ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு துயர வரலாற்றை கொண்ட ஒரு இடமா இப்போது அது இல்லை. எல்லாரும் பார்த்து சந்தோஷமாக அதை ஒரு மகிழ்வாக பார்த்துட்டு போகிற இடமா அது மாறி இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த அரிச்சல் முனையிலேருந்து நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமர் பாலம் தெரியும். அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இலங்கையுடைய ஒரு ஸ்தூபி ஒன்று தெரியும்னு சொன்னாங்க. இது என்னடா இது புது கதையாக இருக்கே, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு 4-5 பேர் இந்த கலைடோஸ்கோப் மாதிரி ஒன்று இந்த இதில் கோளரங்கத்துலலாம் வச்சுருப்பாங்க பாருங்கள், டெலஸ்கோப்பு, அந்த மாதிரி வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்கங்க. வச்சு உட்காந்துக்கிட்டு எல்லார்கிட்டேயும் 20 ரூபா வசூல் பண்ணி அது வழியாக காட்டுறாங்க.
காட்டுறாங்க. நீங்கள் இது வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுன்றாங்க. சரி, ஆசை யாரை விட்டது? நம்மளை மட்டும் சும்மா விடுமா என்ன? பார்த்துருவோம், இவ்வளோ தூரம் வந்தாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபாவை கையில் கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அந்த அரிச்சல் முனையில் நின்றுக்கிட்டு அந்த கரையோரமாக நின்றுக்கிட்டு அந்த டெலஸ்கோப் மூலமாக பார்த்தோங்க. உண்மையிலேயே அந்த டெலஸ்கோப் இல்லாமல் சாதாரணமாக பார்க்கும்போது அப்படியே ஒரு கோடு மாதிரி ஒரு தீவு நீட்டாக ஒரு இது தெரிஞ்சுது, உண்மையிலேயே தெரிஞ்சுது. சரி, அதுக்கப்புறமா பார்த்தா என்னவோ ஒரு நடுவில் ஒரு ஏதோ சின்ன தீவுன்னு தான் நினச்சோம். ஆனால் அந்த டெலஸ்கோப் வழியாக பார்க்கும்போது தான் அது வந்து ராமர் பாலத்துடைய எஞ்சிய பகுதிகள், அதில் முக்கால்வாசி வந்து உள்ளே மூழ்கிடுச்சு, மேலே எஞ்சிய பகுதிகள்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. அதிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம், தூரத்தில் தெரிஞ்சது என்னென்னா ஒரு ஸ்தூபி மாதிரி ஒன்று தெரிஞ்சது. அதுதான் வந்து இலங்கையில் அந்த ஸ்தூபி இருக்குதா, அந்த ஸ்தூபி நமக்கு தெரியுது அப்படின்னாரு. சரி, பெரியவர் சொல்கிறாரு கேட்டுப்போன்னு சொல்லிட்டு நாங்களும் கேட்டுக்கிட்டு நாங்கள் ஆஹா, இலங்கையை வந்து இந்தியாவிலேருந்தே நாங்கள் பார்த்துட்டோம், செலவு கூட பண்ணாமல் போய் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன திருப்தியோட அரிச்சல் முனையில் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சரி, அப்படியே எல்லாரும் உட்காந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தோம், செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டோம். சரி, நாங்களும் வந்துட்டு வரலாற்று புகழ்மிக்க ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் கடைகளில் வந்து நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க விற்கிறவங்க பாவம், அவங்களோட வாழ்வாதாரமே அதுதான். அவங்களும் பாருங்கள், இப்போ ஒரு 5:30 மணிக்கெல்லாம் அவங்களாம் கிளம்பி போயிடணும். அது 6 மணிக்கு மேலே இந்த இடம் இப்போ எப்படி இருக்குதோ அதை அப்படியே தொடச்சி விட்ட மாதிரி ஆகிடும் அப்படி சொன்னாங்க. எங்களுக்கு சரி, நாங்களும் கிளம்பிட்டோம். மணி ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் தனுஷ்கோடிக்கு வேறு போனோம், இருட்டிடுச்சுன்னா அங்கேயும் எதுவும் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்களேன்னுட்டு தனுஷ்கோடிக்கு கிளம்பிட்டோங்க. கிளம்பி வண்டியிலலாம் ஏறி உட்காந்துட்டோம். இப்போ தனுஷ்கோடிக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கோம். அதே தான் வர வழி தான், அதே ஒரே சாலை. தனுஷ்கோடியை தாண்டி போனோம், ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்த உடனே அரிச்சல் முனை வந்துடும். அந்த அரிச்சல் முனையிலேருந்து பார்த்துட்டோம். இதில் வந்து என்ன சொன்னால் 18 நாட்டிகள் மைல் தூரம் வந்துட்டு இலங்கை அப்படின்னாங்க அங்கே. சரி, பரவாயில்ல, நாங்கள் தூரமாக நின்று பார்த்ததே போதும்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். வந்து தனுஷ்கோடிக்கு வந்த பிறகு பார்த்தோங்க. இது வரைக்கும் வந்து நாங்கள் படித்தது புத்தகத்தில் படிச்சிருக்கோம், நியூஸில் கேட்டிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை வந்து கண்ணெதிரில் பார்த்த உடனே மனசுலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எத்தனை கனவுகளெல்லாம் அங்கே நசுங்கி போயிருக்குமோ, எத்தனை குழந்தைகளுடைய எதிர்காலமெல்லாம் அங்கே வந்து அழிஞ்சு போயிருக்குமோ ஒன்றும் புரியல. நைட்டு வந்து எவ்வளோ கனவுகளோடு படுத்தவங்க காலையில் காணாமல் போன கதையை தான் நாங்கள் அங்கே பார்த்தோம். அங்கே இருந்த அந்த சர்ச்சு, பள்ளிக்கூடம், தபால் ஆஃபீஸு, உண்மையிலே ஒரு நல்ல நகரத்துக்குரிய அத்தனை லட்சணங்களும் அந்த தனுஷ்கோடியில் இருந்துருக்குதுங்க. கிட்டத்தட்ட 2000-3000 பேருக்கு மேலே அன்றைக்கி இதுவாகிட்ருக்காங்க. மேலும் மேலும் அதே நமக்கு பேசினா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை பார்த்தோம். கட்டடங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த தேவாலயம்தான் இன்னும் நல்ல தெளிவாக இருக்குது. அதை நாங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் இது பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டோம். பின்னாடி அப்படியே தேவாலயத்திலேருந்து பின்னாடியே போனோன்னா பெரிய பீச் ஒன்று வருதுங்க. அதான் அந்த கடல் தான். இதுக்கு அங்கே இருந்த ஒரு பெரியவர் வந்து, அவர் வந்து 14 வயசு அப்போது அந்த இது வரும்போது. அவங்க வந்து எப்படியோ தப்பிச்சிருக்கார் போல், ஊருக்கு போயிட்டாரா இல்லை வேறு என்னன்னு தெரியல. அவர் தான் இப்போ வரவங்களுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார் போல இருக்குது. அவர் சொன்னார் 3 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்துச்சுங்களாங்க அந்த கடல். அந்த புயலுக்கு அப்புறம் 3 கிலோமீட்ரு உள்ளே வந்திருக்குது. அப்போ பாருங்கள், அந்த இடத்துல இருக்கிற மொத்தத்தையும் வாரி சுருட்டி வாயில் போட்டிருக்குது அந்த கடல். சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டோம். போய் கொஞ்சம் நேரம் அந்த பீச்சில் நின்று எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டு விளையாடிட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சரி திரும்பிடலாம், மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டோம். வந்த பிறகு அப்படியே எதிர்முனையில் தான் வந்துட்டு, அதாவது ரோடுக்கு இந்த பக்கம் வந்து தேவாலயம் இருக்குது, அந்த பக்கத்தில் வந்துட்டு ரயில் நிலையம். ஐயோ, அந்த ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவீங்க. அவ்வளோ உயரமான தூண்களோட ஒரு அமைப்போடு அந்த ரயில் நிலையம் இருக்குதுங்க. அது வழியாக தான் அந்த ட்ரெயின் வரும். அங்கேருந்து அதையும் ஒரு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அங்கே இருந்த ஒரு பெரியவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவர் இந்த வரலாறெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு நன்றியெல்லாம் சொல்லிவிட்டு பார்த்துட்டு முடிச்சுட்டு தனுஷ்கோடியிலேருந்து
வந்துட்டோம். நிறைய ஒரு என்ன சொல்கிறது, நவீனமாலாம் நிறைய கட்டடங்கள்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. அப்போ கட்டி வச்சுருந்தாங்க போல இருக்குது. எல்லாமே இப்போ காணாமல் போய் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எப்படி கரண்ட்டெல்லாம் இல்லாமல் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு சில வீடுகள் பார்த்தா அந்த சோலார் பேனல் தெரியுது. ஒருவேளை அவங்க சோலார் இதை வச்சு கரண்ட்டை எடுத்துக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு வந்தோம். உண்மை நிலவரம் என்னன்னு தெரியல. அந்த ஊரில் அதுக்கப்புறம் இருட்டு தான், ஒன்றும் கிடையாது. அதோடு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். என்ன மக்களே, எப்படி இருந்தது தனுஷ்கோடி ட்ரிப்பு? ஆனால் நாங்கள் போயிட்டு வந்த எங்களுக்கு நல்ல அனுபவம் இருந்துச்சு. அடுத்து நான் உங்களை உத்திரகோசமங்கையில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் வரும். நன்றி, வணக்கம்.